சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. மன்னா, நான் அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி கேட்பேனா என்பது தங்களுக்கே தெரியும். இவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொன்னது நான் தானே. இருப்பினும் அனைத்து சுகங்களையும் இழந்து இப்படிப்பட்ட கானகத்தில் தனக்குள்ள நோயோடு போராடி கொண்டிருக்கும் மகாராணியருக்கு இதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்றால் அதற்காக நாம் ஒரே ஒரு முறை இப்படி விட்டுக் கொடுப்பதில் தவறில்லை என்று நினைக்கிறேன். இதன் மூலம் பெருந்தேவிக்கு மகிழ்ச்சி ஏற்படும் என்றால் அப்படியே செய்யுங்கள். நான் படை திரட்டும் பணிக்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறேன் என்பது தங்களுக்கு நன்றாகவே தெரியும். இவர்கள் இங்கு காணாமல் போன ஒருவனுக்காக பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்தில் நான் நமது ரகசிய பாசறைகளுக்கு சென்று கொண்டிருப்பேன். எனக்கும் இங்கே இவர்கள் இப்படி கொண்டாடுவதில் விருப்பமில்லைதான். இருந்தாலும் மகாராணியாருக்காக இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டேன். நீங்கள் பாசறைக்கு சென்று படை திரட்டும் பணியை தொடருங்கள். நான் இங்கு பாதுகாப்பு பணியை கவனிக்கிறேன். நான் வருகிறேன் மன்னா. ஏனடி இன்னுமா பானைக்கு வர்ணம் தீட்டுகிறாய்? இன்னும் சிறிது நேரத்தில் முடிந்து விடுமடி. சரி சரி, நேரமாகிவிட்டது. சீக்கிரமாக பணியை முடி. சரி சரி, நீ செல். என்னடி, உன் தந்தையின் உடல்நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? பரவாயில்லையடி. சரி, அது போகட்டும். பொங்கல் வைக்க வேண்டும், அதற்கான தண்ணீர் கொண்டு வா. சரி, நான் சென்று தேவையான தண்ணீரை கொண்டு வருகிறேன். நீ உன் பணியை தொடரு. இவளும் இல்லையே. சோழ நாட்டில் வழியெல்லாம் பெண் பதுமை இருக்கிறது. இதில் நான் தேடும் பெண் பதுமை எங்கிருக்கிறாள் என்று தெரியவில்லையே. இறைவா, இதுவரை நான் உன்னை நம்பியதும் இல்லை, எதுவும் கேட்டதும் இல்லை. ஆனால் நான் தேடும் அந்த பணிப்பெண் இங்கு இருந்தால் நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். இந்த பானை வைத்திருக்கும் பெண் யார்? அவள் முகம் சரியாக தெரியவில்லையே. அவளாக இருப்பாளோ? யாராக இருக்கும்? யார் அந்த பெண்? இவ்வளவு பெரிய சோழ நாட்டில் பாண்டிய நாட்டு தளபதி பூமியில் அப்படி எதை தேடுகிறார்? பானையை உடைக்க இது போதும். யார் இந்த காரியத்தை செய்தது? இந்த காரியத்தை செய்தவன் நன்றாகவே இருக்க மாட்டான். என் உடையெல்லாம் பாழாகி விட்டதே. இது நிச்சயம் அந்த கதிர்காமன் வேலையாகத்தான் இருக்க வேண்டும். அவன் மட்டும் என் கண் முன்னே வரட்டும். அவனது கைகள் இரண்டையும் முறித்து விடுகிறேன். அப்போதுதான் என் நாட்டிரம் அடங்கும். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்.
நல்லவேளை நான் தப்பித்தேன். ச்சே, நான் தேடும் பணிப்பெண் இவளும் இல்லையே. என்ன மணிமாரா, அதிர்ச்சி அடைந்து விட்டாய்? உன்னைப் போல் ஒரு வீரனின் மனதிலும் ஒரு குழந்தை ஒளிந்திருப்பதை கண்டுகொண்டேன். ஆமாம், இது என்ன சிறுபிள்ளைத்தனமாக கல் எறிந்து விளையாடுவது? அது அது ஒன்றுமில்லை. ம், அங்கு சில பணிப்பெண்கள் பணிகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுதான். அரண்மனை என்றால் பல பணிப்பெண்கள் பல இடங்களில் பணிபுரிந்து கொண்டுதான் இருப்பார்கள். இதில் என்ன அதிசயம் இருக்கிறது? அதில் அதிசயம் ஒன்றுமில்லை. இருந்தாலும் அதில் நான் தேடி வந்த பணிப்பெண் இருக்கிறாளா என்று பார்த்தேன். நூற்றுக்கணக்கான பணிப்பெண்கள் பணிபுரியும் நம் அரண்மனையில் நீ தேடும் அந்த ஒரு பணிப்பெண்ணை எப்படி கண்டுகொள்வது? வானத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் வலம் வந்தாலும் ஒரே ஒரு சந்திரன் தானே நம் உள்ளத்தை குளிர வைக்கிறது. உன்னுடைய வானத்தில் வலம் வரும் சந்திரனை எப்படி தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்று தெரியவில்லையே. எப்படியாவது அந்த பெண்ணை கண்டுபிடிக்க இளவரசர் தான் உதவி செய்ய வேண்டும். மணிமாரா, என்ன இருந்தாலும் நீ எனக்கு இப்படி ஒரு வேலையை தந்திருக்க கூடாது. என்னை உங்கள் நண்பனாக ஏற்றுக்கொண்ட தாங்கள் உங்கள் நண்பனுக்காக இந்த சிறிய உதவியை கூட செய்யக்கூடாதா? இப்படி ஒரு நிலை வரும் என்று தெரிந்திருந்தால் நான் சற்று எச்சரிக்கையாகவே இருந்திருப்பேன். பாண்டிய நாட்டு தளபதி சோழ நாட்டிற்கு வந்தபோது ஒரு பணிப்பெண்ணை விரும்பினார் என்று தெரிந்தால் இரு நாட்டு மன்னர்களுமே பரிகசிப்பார்கள். காதலுக்கு கண்ணில்லை என்பார்களே, அதை நீங்கள் கேட்டதில்லையா? கண்ணில்லாமல் போகட்டும், அந்த பெண்ணிற்கு பெயரில்லாமலா போயிருக்கும்? அதைத்தானே அவள் சொல்லாமல் போய்விட்டாள். பிறகு எப்படி அவளை தேடுவது? பெயர் கூட தெரியாத அவளை எப்படி கண்டுபிடிப்பது? அரண்மனையில் பல பகுதிகளில் பணிப்பெண்கள் பணி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நானும் நீயும் அங்கெல்லாம் சென்று பார்த்துவிட்டு வரலாமே. மணிமாரா, நல்ல வேலை கொடுத்தாய் எனக்கு. பார்ப்பவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? தவறாகத்தானே? உன் நண்பனுக்காக மனம் இறங்கி இந்த ஒரே ஒரு உதவியை செய்யக்கூடாதா? பெரியவர்கள் சரியாகத்தான் சொன்னார்கள். வேதாளத்திற்கு வாழ்க்கைப்பட்டால் முருங்கை மரம் ஏறித்தான் ஆக வேண்டும். ஐயோ நண்பா, நீ நினைப்பது போல் ஒன்றுமில்லை. எனக்கு முதல் முறையாக ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இது போன்ற ஒரு... சரி சரி, நீ வார்த்தைகளை தேட வேண்டாம். வா, தேடி பார்ப்போம். மலர்கொடியை தேடி அலைகிறீர்களா? இதை உடனே அவளிடம் கூற வேண்டும். உங்கள் இளவரசியார் எப்படி? கண்டதும் மயங்கும் கட்டழகி அவர். உன்னை விடவா பேரழகி? பணிப்பெண்ணே, நில்! உன் பெயரையாவது சொல்லிவிட்டு போ. என் பெயரா? பணிப்பெண். நீ இங்குதான் இருக்கிறாயா? வா பூங்கோதை, வா உட்கார். நீ ஒன்றும் என்னிடம் பேச வேண்டாம். ஏன், என்னவாயிற்று? நீ அந்த படைத்தலைவரை சந்தித்து இருக்கிறாய், அவருடன் பேசி இருக்கிறாய். ஆனால் அதை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. சொல்லக்கூடாது என்று இல்லை, எப்படி சொல்வதென்று எனக்கு புரியவில்லை. ஏன், நீ ஒரு பணிப்பெண் என்று அவரிடம் சொல்லியிருக்கிறாயே. ஓ, அது உனக்கு தெரிந்து விட்டதா? அது கூட எனக்கு தெரிய வேண்டாம் என்று நினைக்கிறாயா? அடியம்மா, இனி உன் விவகாரமே எனக்கு வேண்டாம். நான் வருகிறேன். ஏய் பூங்கோதை,
ஏன் இவ்வளவு கோபம்? பிறகென்ன? நீ அவரை விரும்புகிறாய், அவரும் உன்னை விரும்புகிறார். பிறகு இதற்கு உன்னை பணிப்பேன் என்று சொல்லிக் கொண்டாய். காரணத்தை சொன்னால் நான் அப்படி சொன்னதுதான் சரி என்று நீயே ஒப்புக்கொள்வாய். என்ன காரணம்? முதலில் இதற்கு விடை சொல். அவர் யார்? பாண்டிய நாட்டின் படைத்தளபதி. நான் யார்? மன்னர் மகள். அது தெரிந்தால் அவர் நமது நிலைக்கு இந்த காதல் ஏணி வைத்தாலும் எட்டாது என்று விலகி சென்றுவிடக் கூடும் இல்லையா? ஆமாம், நீ சொல்வதும் சரிதான். ஆனால் என்றேனும் ஒரு நாள் உன்னை பற்றிய உண்மை அவருக்கு தெரியத்தானே வேண்டும். அது அவர் தன் காதலில் எந்த அளவிற்கு உறுதியாய் இருக்கிறார் என்பதை பொறுத்தது. ஏன் இப்படி சொல்கிறாய்? பாண்டிய நாட்டின் படைத்தலைவனான தனக்கு சோழ நாட்டு பணிப்பெண் துணையாவதா என்று அவர் நினைத்தால் அந்த காதல் உண்மையானதாக இருக்க முடியாதல்லவா? மலர்கொடி, நீயா இப்படி பேசுகிறாய்? எனக்கு வியப்பாக இருக்கிறது. காதல் ஒருவரை எந்த அளவுக்கு மாற்றும் என்பதற்கு நீயே உதாரணம். ஏன் இப்படி சொல்கிறாய்? விளையாட்டு பெண்ணாக ஓடியாடி திரிந்த நீ காதல் வயப்பட்டதும் எவ்வளவு தீவிரமாக சிந்திக்கிறாய். இதெல்லாம் உனக்கு எப்படி தோன்றுகிறது? நீயும் ஒரு நாள் யாரையாவது காதலிப்பாய் அல்லவா? அப்போது உனக்கே புரியும். சரி, அன்னையார் தேடுவார்கள், வா போகலாம். சரியா? சரியா? அமரனா, என்ன இந்த நேரத்தில்? ஏன், நான் வந்தது உனது சிந்தனைக்கு தடையாகிவிட்டதா? அப்படி சொல்வேனா? நீ அறிமுகமான பிறகுதான் இந்த தனிமைச் சிறையின் கொடுமையிலிருந்து நான் சற்று மீண்டிருக்கின்றேன். உன்னுடன் உரையாடும் நேரம்தான் நான் என் கவலைகளை மறந்து இயல்பான நிலைக்கு திரும்புகிறேன். அதனால் நீ எப்போது வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சிதான். பிறகு ஏன் அப்படி கேட்டாய்? நீ வழக்கமாக வரும் நேரம் அல்லவே இது. ஓ, அதனால்தான் கேட்டேன். இன்று நீ என்னுடன் இந்த சிறைக்கூடத்தில் இருந்து வந்து சிறிது நேரம் வெளியுலக காற்றை சுவாசிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது சிறை கூடத்திலிருந்து சித்திரவதை கூடத்திற்கு அழைத்துச் செல்லப் போகிறேன் என்கிறாய். இல்லை இல்லை, அந்த கொடுமையை செய்ய இருங்கோவேல் இங்கு இல்லவே இல்லை. இது என்ன அதிசயம்? இருங்கோவேல் இல்லாத நேரத்தில் என்னை அழைத்துச் செல்ல எப்படி அனுமதிப்பார்கள்? தெளிவாகவே சொல்கிறேன். இருங்கோவேலின் துணைவியார் மகாராணி பெருந்தேவி அம்மையார் தன் தம்பியின் நினைவாக அனைவருக்கும் இன்று இனிப்பு வழங்குகிறார். ஏன், அந்த தம்பி இறந்து விட்டானா? இல்லை இல்லை, காணாமல் போய்விட்டானாம். எப்படியோ போகட்டும். மகாராணி ஒரு இனிப்பு பண்டம் தருவார் என்பதற்காக அதை வாங்குவதற்கு நான் ஏன் வர வேண்டும்? அந்த ஒரு துண்டு இனிப்பு பண்டத்தால் என் வாழ்க்கை ஒன்றும் இனிமையாக மாறிவிடப் போவதில்லை. என்னை விட்டுவிடு. அப்படி சொல்லாதே சரியா? மகாராணியாரை எப்பொழுதாவது எங்காவது பார்த்திருக்கிறாயா? இந்த கேள்வி உனக்கே பொருத்தமற்றதாக, வேடிக்கையானதாக தெரியவில்லை? சுற்றிலும் வீரர்கள் சூழ சித்திரவதை கூடத்திற்கு அழைத்துச் செல்வார்கள். பிறகு உடம்பெல்லாம் காயங்கள் இருக்கும் சூழ்நிலையில் அழைத்து வருவார்கள். அவ்வளவுதானே? இதற்கிடையில் நான் மகாராணியை எப்படி பார்க்க முடியும்? சித்திரவதை கூடத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் தண்ணீர் கொண்டு வந்து தந்ததால் இளவரசி தாமரையை ஒரு முறை பார்த்தேன். அதன் பின் நான் உயிரோடு இருக்கிறேனா, ஒரேடியாக போய் சேர்ந்து விட்டேனா என்று என்னை பார்ப்பதற்காக வந்தபோது ஒரு முறை பார்த்தேன். மற்றபடி அந்த அரச குடும்பத்தவரில் எவரையும் நான் பார்த்ததில்லையே. நீ சொல்வதும் உண்மைதான். ஆனால் இன்று வந்து பார், இவரா இருங்கோவேலின் துணைவியார் என்று வியந்து போய்விடுவாய். பார்த்துதான் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன? நெருப்பில் பட்ட நல்ல பொருளும் எரிந்து தானும் நெருப்பாகி விடுவது போலதான் இருங்கோவேலோடு வாழும்
அவன் மனைவியும் இருப்பார். அதுதான் இல்லை. நெருப்பில் போடப்பட்ட தங்கம் மேலும் ஒளி பெற்று மிளிரவில்லையா? அப்படிப்பட்டவர் மகாராணியார். சாதாரண கைதியான என்னிடம் கூட மிகுந்த அன்புடன் பேசுவார். எல்லோருக்கும் உரிய நேரத்தில் நல்ல உணவை தருகிறாயா என்று என்னிடம் கேட்பார். ஏன்? அடுத்த முறை சித்திரவதை செய்யும் போது அதை தாங்கும் சக்தி உடம்பில் இருக்க வேண்டும் என்பதற்காகவா? இப்படி பேசினால் எப்படி? நேரில் ஒரு முறை பார்த்துவிட்டு வந்து சொல். சாந்தம் என்ற சொல்லின் பொருளை அவர் முகத்தை பார்த்துதான் புரிந்து கொள்ள முடியும். வேண்டாம் அமரா, வேண்டாம். ஏன்? அதை புரிந்து கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன்? என்னை விட்டுவிடு. அவர் கடுமையான நோயாளி. இருமி இருமி சித்திரவதைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஏதோ இது போன்ற நிகழ்வுகள் தான் அவருக்கு ஆறுதலாக இருக்கும். அதற்காகவாவது நீ வர வேண்டாமா? அவருக்கு ஆறுதல் அளிக்க நான் ஏன் வர வேண்டும்? நீ வர மறுத்தாய் என்பதால் அடைப்பட்டுக் கொண்டிருக்கும் சோழ நாட்டு வீரர்கள் எவரையுமே அழைத்து செல்ல மாட்டார்கள். உன் ஒருவனால் அவர்களுக்கு கிடைக்கும் சிறு மகிழ்ச்சி கூட இல்லாமல் போய்விடும். இல்லை இல்லை, சோழ நாட்டு வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறு மகிழ்ச்சி கூட என்னால் பறிக்கப்படும் என்றால் நான் அதற்கு காரணமாக இருக்க மாட்டேன். இப்பொழுதே வருகிறேன். வா சரியா? இது என்ன ஆச்சரியம்? நீங்கள் இருவரும் எப்பொழுது இங்கு வந்தீர்கள்? வந்து சில நொடிகள் தான் ஆகின்றன. நீங்கள் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்ததால் அதை கலைக்க வேண்டாம் என்று நினைத்தோம். தந்தையாருக்கு எப்போதும் சிந்தனைதான். என்ன செய்வது மலர்கொடி? சிறிது காலமாக ஒடுங்கியிருந்த வேளிர்கள் இருங்கோ வேளை காரணமாக கொண்டு மீண்டும் வெளிப்பட்டிருக்கிறார்கள். அதனால் முன்போல் கலைகளைப் பற்றியோ காவியங்களைப் பற்றியோ உன் தந்தையாரிடம் உரையாட முடியவில்லை. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? என்னைப் போல் அரச காரியங்களில் மூழ்கியிருப்பவனுக்கு அதிலிருந்து வெளிப்பட்டு இளைப்பாறும் இடமே இலக்கியம்தானே.